இப்படி இருந்த இடத்த இப்படி மாற்றியாச்சு, தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷேடு. ஸோ பால்கனி இதெல்லாம் வந்து போடுவாங்கல்ல, இல்லை 2-3 மெட்டீரியல் இருக்குது. யூபிவிசி, அப்புறம் மூங்கில்ல ஒரு சில பேர் போடுவாங்க, பிவிசி மெட்டீரியல் தனியாக இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கிறது வந்து யூபிசி. இதோட ஸ்டோரி என்னென்னா வந்து காலையில் நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் ட்ரை பண்ணிருக்கும் போது மாட்டினாண்டாங்கிற மாதிரி வந்து மாட்டினாங்க 2 பேர் 3 பேர். ஸோ அவங்கள வச்சு வந்து ஷேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள் பக்கம் இருந்து வெளில பாத்துக்கலாம், வெளி பக்கம் இருந்து பார்த்தா தெரியாது. ஓகே ஓகே. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னடா அது ஏதோ வலை மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கேமராவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. பட் பக்கத்தில் போக 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 எனக்கு நார்மலாக பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. பட் பக்கத்தில் போக 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 இது வந்து ஷேட் ஆயிரும். இப்படி தான் வந்து அந்த மெட்டீரியல் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான மெட்டீரியல் தான், வெயிட்டாகவும் இருக்குது. இதில் என்ன முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா வந்துட்டு நம்ம உள்ளே இருந்து வெளியில் பார்க்க முடியும், பட் வெளியிலேருந்து நம்மளால் உள்ளே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மெட்டீரியல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக அந்த இடத்த ஃபுல்லாக அடைச்சிட்டோம் அப்படின்னா வந்து காற்று உள்ளே வராது. பட் இந்த மாதிரி மெட்டீரியல் போடும்போது ப்ரைஸ் வைஸாக ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வரலனாலும் அதே சமயத்தில் நமக்கு 2 பர்பஸாகவும் ஆகிடுது. ப்ரைவசியும் ஆகிடுது. அதே சமயத்தில் நமக்கு இப்போ காற்று தேவை அப்படின்னா வந்து டக்குன்னு போயிட்டு, ஸோ எனக்கு வந்து காற்று தேவை அப்படின்னா டக்குன்னு இழுத்து இதை வந்து அப்படியே இப்படி இழுத்து லாக் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அந்த லாக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு தேவையானப்போ அப்படியே அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். விட்டோம்னா கீழே வந்துடும். ஸோ மெக்கானிசமும் ஈஸியாக இருக்குது, அதே சமயத்தில் மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க, அதனால் நம்மளால் ப்ரைஸை வந்து நம்மளால் பேச முடியும். ஸோ நம்ம இப்போ தேடி போனோம் அப்படின்னா வந்து அவங்களோட சொல்கிற ப்ரைஸ் தான் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவங்க நம்மளை தேடி வரும் பட்சத்தில் நம்ம சொல்கிறது தான் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து நான் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ருபீஸ் கொடுத்துருக்கேன். இது டோட்டலாக வந்து 50 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு. ஸோ 50 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க வந்து 150 ருபீஸ் போட்டு 6500 கேட்டாங்க. பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. அதெல்லாம் வந்து மூங்கில். ஸோ நான் வந்து ஒரு 5000 ருபீஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் வந்து 5500 சொன்னார். கடைசியில் அவர் வந்து 5000 ருபீஸ் தான் வாங்கிட்டு போனார். ஒர்க்குமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு டை வந்து கட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு த்ரெட்டரும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏன் ஸ்க்ரூ பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஸ்க்ரூ பண்ணால் இது டேமேஜ் தான் ஆகும். பட் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, லூஸாலாம் இல்லை. நல்லாவே இழுத்தாலும் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒர்க் சூப்பராக இருக்குது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு வந்து வெளில போய் காட்டுறேன். வெளியில இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து உள்ளே தெரியாது, அப்படியே ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. நல்லாவே வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ வெளில இருந்து நமக்கு 2 பர்பஸ், காற்று வேணால் காற்று வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த மாமரத்தை எப்படி ஆயிடுச்சுன்னு இதே ஆகிட்டுருக்கு பெருசாக. கொஞ்ச நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் காய் காய்ச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், வெளியில் பார்க்குறதுக்கும் உள்ளே பார்க்குறதுக்கும் நான் டிஃப்ரென்ஸ். வெளியிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக அப்படியே இருக்கும், உள்ளே பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வேல்யூ பை தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பர் ஸ்கொயர் ஃபீட்டு 100 ருபீஸ் வாங்கினாங்க, கரெக்டான ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்களோட நம்பர் தேவை அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்களோட நம்பர் வந்து செக் பண்ணி பாருங்கள். 3 பேர் வருவாங்க, மலையாளிஸ். நல்லா தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க.
யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே செக் பண்ணி பாருங்கள். இல்லை இது ப்ரைஸ் ஹை லோ அப்படிங்கிறத என்ன சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.